ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்து கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம இந்து வண்டியை விட்டு கீழே இறங்குறாங்க. அப்போ கருணா ஏன் மசன்னு நின்றுட்டுருக்க, வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க. அப்படின்னு பார்த்து நம்ம கருணாவோட அண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி போய் ஆர்த்தி தட்டோட வராங்க இவங்களுக்கு ஆர்த்தி எடுக்கிறதுக்காக. அப்போ இவங்க 2 பேரும் நிற்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கருணாவோட அப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு இந்த பொண்ணு நல்ல பொண்ணு மாதிரி இருக்கா, கடவுளே இந்த குடும்பத்தை அடக்கிறவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷமாக நம்ம இந்துவை பார்த்துட்ருக்காரு. அப்படின்னு பார்த்து நம்ம கருணாவோட அண்ணி ஆர்த்தி எடுக்கலான்னு வரும்போது கருணாவோட அந்த 2வது அண்ணன் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆரத்தியை பிடிச்சி தட்டி விட்டுடுறாங்க. ஏண்டி இவங்க கெட்ட கேடுக்கு இவங்களுக்கு ஆரத்தி ஒன்று முக்கியமாடி உள்ள போடி அப்படின்னதும் அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அங்கேருந்து உள்ளே ஓடி போயிடுறாங்க. டேய் ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு அவங்க அப்பாவும் திட்டிட்டு இருக்காங்க. அப்பா நீங்கள் சத்தம் போடாதீங்கப்பா, இந்த குடும்பப்பட்ட அசிங்கம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னுட்டு. டேய் என்னடா அப்படி பார்க்குற, இங்கே பாரு உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போ அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல கருணாவோட மூத்த அண்ணன் கருணா நீ போ அப்படிங்கிறாங்க. அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா இந்த பக்கம் கருணாவோட பெரிய அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாரு நீ முதல் ஆட்டமே எங்கள் வீட்டுக்குள்ளே காலடி வைக்க போகிற, உனக்கான முதல் தண்டனை என்ன தெரியுமா, என் காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும், விழு காலில் அப்படின்னதும் இந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏய் என்ன அப்படியே மசன்னு நின்றுட்டுருக்க, என்ன உன் அக்கா வாழ்க்கை நல்லா இருக்க வேணாமா, என்ன பார்த்துட்ருக்க, விழுந்து கும்பிடு அப்படின்னதும் உடனே இந்துவுக்கு வேற வழி தெரியல. இந்துவும் அவங்க காலில் விழுறாங்க. விழுந்து அந்த இடத்துல கும்பிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் இந்த உள்ள வரலான்னு எடுக்கும்போது ஏய் எங்கே வர போகிற, இங்கே பாரு உன் புருஷன் கருணா இருக்கானே, அவன் இருக்கிற இடம் தான் உனக்கு அயோத்தி, அவன் எங்கே இருக்கா தெரியுமா, அது இருக்கே அந்த பால் அடிஞ்ச கார் செட்டு, அதுக்குள்ளே தான் உன் புருஷனே கிடக்காப்ப, அங்கே போய் கிட, அதான் உனக்கும் சொந்தம் அப்படின்னு போதும். இந்த பக்கம் கருணாவோட அண்ணியெல்லாம் கிடந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்துவுக்கும் வேறு வழி தெரியலை. ஸோ அவங்களும் அந்த கொட்டைக்குள்ளே போகிறாங்க. பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்து நடந்த பிரச்சனைகளை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம கருணாவை தான் காமிக்கிறாங்க. கருணா நடந்த பிரச்சனையில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதனால் கருணா என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு நம்ம இந்துக்காக கையில் சாப்பாடு வாங்கிட்டு நேராக கதவை தட்டுறாங்க. அப்போ நம்ம இந்து ஓடி யார் அப்படின்னதும் நான் தான் கருணா வந்திருக்கேன், கதவு திற அப்படின்னதும் உடனே இந்துவும் கதவு திறக்கிறாங்க. பார்த்தா நல்ல குடிச்ச வாசம் வருது. உடனே நம்ம இந்து ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தா நான் இருக்கும் போதே நீ குடிச்சிட்டு வந்திருப்ப, எந்த தைரியம் உனக்கு அப்படின்னு போது ஏய் கூட பேசாத, இந்தா இதில் சாப்பாடு இருக்குது, சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கு அப்படின்னு போது உடனே இந்து இங்கே பாரு தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காத, எனக்கு சாப்பாடு வேணாம், ஒரு மண் வேணாம் அப்படின்னதும் ஓகே இங்கே பாரு சாப்பாடு இருக்குது, பசிச்சா சாப்பிடு, இல்லையா எங்கேயாவது கிளம்பு அப்படின்னுட்டு உடனே கருணா என்ன பண்ணுறாங்கன்னா ஷர்ட்டை கலட்டுறாங்க. ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு போது என்னடா பண்ணிகிட்ருக்கேனா, இங்கே பாரு இப்போது நான் ஓ புருஷன், நம்ம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண வேணாமா அப்படின்னு போதும். இங்கே பாருடா ஒழுங்காக பேசு அப்படின்னு போது என்ன சொல்ல எப்படிலாம் பேசுகிற, நீ தான் என் பொண்டாட்டி ஆகிட்டல, எனது நான் உன் பொண்டாட்டியா, யாருக்கு யாருடா பொண்டாட்டி அப்படின்னு போது கருணா ஷர்ட்டை கலட்டிட்டு இந்த குட்டை நெருக்கமாக போகிற மாதிரி காமிச்சு இந்த ப்ரொமோ முடிச்சிடுறாங்க. ப்ரொமோ சூப்பராக இருந்துச்சு. ப்ரொமோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க.